அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் 2025 அன்று நீங்கள் 48 நாள் விரதம் இருந்து நிறைவு செய்கின்ற நாள் அந்த தைப்பூசம் அன்று. அந்த 48 நாட்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டார்ட் பண்ணுற நாள் பார்த்தீங்க அப்படின்னா கரி நாளாக நமக்கு இருக்கின்றது. 48 நாள் கணக்கு வச்சோம் அப்படின்னு அந்த நாளில் மாலை போடலாமா போடக்கூடாதா, தைப்பூசத்திற்கான கேள்வி பதில்கள் நிறைய இருக்கின்றது. நான் ஏற்கனவே 2 பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவுகள் உள்ள கேள்வி பதில்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு நீங்கள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்திற்கான குழப்பங்கள் தீரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகள் தான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடம் வேணால் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஒரு 8 to 10 நிமிடம் போடுவேன். அந்த 10 நிமிடம் முருகனுக்காக நீங்கள் மாலை போட போகிறீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒன்று தவறில்லை. உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த 10 நிமிடம் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு உங்களுக்கு நிறைய டவுட்டுகள் அதிகமாகுது. நான் ஒரு பதிவு கொடுத்தாலும் நான் அதில் கிளியராக தான் எல்லாமே நான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. முழுமையாக பார்க்குறவங்களுக்கு எந்த டவுட்டும் வரமாட்டேங்குது. அரைகுறையாக பார்ப்பவர்களுக்கு தான் நிறைய டவுட் வருது. சற்று ஒரு 10 நிமிடம் தான். அந்த 10 நிமிடத்தை நீங்கள் இறைவனுக்காக ஒதுக்கி 10 நிமிடம் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு முழுமையாக தைப்பூசத்திற்கான கேள்வி பதில் முழுமையாக நான் இதில் சொல்லிடுறேன். முதல்ல தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் தயவு செய்து ஒரு 10 நிமிடம் மட்டும் ஒதுக்கி பாருங்கள். எப்போது ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் பாருங்கள். தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னா 11/2/2025 அன்னைக்கு நமக்கு தைப்பூசம். தை 29 செவ்வாய்க்கிழமை அன்று. இப்போ நீங்கள் 48 நாள் மாலை போட்டு வழிபாடு செய்பவர்களுக்கு எந்த நாள் முதல் நாள் அப்படின்னா 26/12/2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. மார்கழி 11 இந்த நாளன்று நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா தை 29 கரெக்டாக 48வது நாள் வரும். நீங்கள் 48வது நாள் வரும் அன்றைக்கு நீங்கள் கோவிலில் போய்ட்டு நீங்கள் எந்த கோவிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களோ, பழனியோ திருச்செந்தூரோ எந்த கோவிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களோ அந்த நாளன்று அங்கே போயிட்டு நீங்கள் சுவாமியோட வழிபாடு செய்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் மாலையை கழட்டி கொள்ளலாம். கரெக்டாக 48வது நாள் நீங்கள் கழட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா 49ஆம் நாளும் கழட்டலாம், 51ஆம் நாளும் கழட்டலாம். இப்போ 26ஆம் தேதி கரிநாள் இருக்குது. நான் 25ஆம் தேதி போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம், ஒன்று தவறே கிடையாது. நம்ம முருகனுக்கு டேட்டு கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த 48ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் அப்படிங்கிறது குறிக்கப்படுது. அந்த ஒரு மண்டலத்தில் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 48 நாள் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வைக்கிறோம். ஒரு 21 நாள், 27 நாள், 48 நாள், 51 நாள், 45 நாள், எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நம்ம மாலை போடலாம். இப்போ நம்ம முதல் நாள் 26/12/2024 கரி நாளாக இருக்கிறதுனால மாலை போடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. தாராளமாக மாலை போடலாம். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த நாள் என்று நம்ம சுப நிகழ்ச்சி எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் அந்த கரி நாள் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம மாலை போடலாமான்னு கேட்குறீங்க. ஒன்று தவறு கிடையாது கேட்குறது. இந்த கரி நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனுடைய தாக்கம் நமக்கு வெயில் அதிகமாக இருக்கும். அந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கரிநாள் என்று பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு திருமணமோ மற்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏன்னா வெளியில் தானே நம்ம நிகழ்ச்சிலாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் அலையுற மாதிரி இருக்கும். அப்படி அலையிறதுனால நம்ம உடலுக்கு ஆரோக்கியமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கரிநாள் என்று சுப நிகழ்ச்சி பண்ண மாட்டாங்க. இது கெட்ட நாள் கிடையாது. சூரியனோட தாக்கம் சற்று வெயில் அதிகமாகவே இருக்கும். மற்ற நாள்களை விட இந்த நாள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படுது. அதுதான் காரணமே தவிர மற்ற எந்த ஒரு நாளும் கெட்ட நாள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக மாலை போடலாம். இப்போ அப்படி பார்த்தா நமக்கு கார்த்திகை 1 பார்த்தீங்கன்னா கரிநாள் தான் இருந்தது. கிருத்திகை ப்ளஸ் கரிநாள். அந்த நாள் நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கார்த்திகை 1ஆம் தேதி தான் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. தாராளமாக மாலை போடலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னமும் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாஸ்திரி, அதாவது கோயிலோட பூசாரி இருப்பாங்க இல்லையா,
அவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அவங்க ஒருவேளை வேண்டாம் சொன்னாங்கன்னா நீங்கள் அதற்கு முத நாளோ இல்லைன்னா அவங்க சொல்கின்ற டேட்லேயும் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கொள்ளலாம். எந்த தவறும் கிடையாது. நம்ம யூடியூப்பை பார்த்து நம்ம முடிவு செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அவசியம் கிடையாது. இது வந்து நான் சொல்கிறதுல உங்களுக்கு பொதுவான கருத்து. உங்களுக்கு அது ஏற்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதைப்படி செய்யலாம். இதில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பூசாரிகிட்ட போய் நம்ம கேட்பது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த 26/12/2024 அன்னைக்கு நீங்கள் மாலை போட்டிங்கன்னா தைப்பூசத்தன்று 48வது நாள் நமக்கு விழுகும், சரியாக விழுகும். இந்த கறி நாள் இருக்கிறனால நீங்கள் எதுவும் குழம்பிக்க தேவையில்ல, தாராளமாக மாலை போடலாம். டவுட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் போய் கேட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, மாலை போடுபவர்களுக்கு மட்டும்தான் இந்த 26/12/2024 சரியாக அமையும். இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா 48 நாள் பூஜை மட்டும் நான் பண்ண போகிறேன், விரதம் இல்லை, சும்மா பூஜை மட்டும் நான் 48 நாள் பண்ண போகிறேன், தைப்பூசத்தன்னைக்கு எனக்கு 48 நாள் வரணும் அப்படிங்கிறவங்க வந்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ்லாம் ஆகும் பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் ஒரு டேட்டும் அதில் சொல்லியிருந்தேன், ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து வெறும் பூஜை மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொன்ன அந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். அந்த டேட்டை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த பதிவில். அதாவது மார்கழி 1 திங்கட்கிழமை அன்று 16/12/2024 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது யார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 48 நாளுக்குள்ளே 10 நாள் பீரியட்ஸ் டேட் வரும் பார்த்தீங்களா, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வெறுமனே பூஜை மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பூஜை பண்ணி நீங்களாக விரதம் இருக்க போகிறீங்க, சிம்பிளாக விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது மாலை வந்து இந்த நாள் போட முடியாது. 16/12/2024 மார்கழி 1 திங்கட்கிழமை என்றெல்லாம் மாலை போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாலை போட்டோம் அப்படின்னா 48 நாள் கணக்கு வைப்போம் பார்த்தீங்களா, பெண்கள் வந்து 48 நாள் மாலை போட மாட்டாங்க. 21 நாள் இல்லைன்னா 11 நாள் இல்லை 9 நாள் இப்படி தான் மாலை போடுவாங்க. நீங்கள் தைப்பூசத்திற்கு கடைசி 11 நாள் இல்லைன்னா 9 நாள் எடுத்து மாலை போடுங்க. அதற்கான பதிவு நான் ஒன்று கொடுக்குறேன், பின்னாடி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா பூஜை நம்ம எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதில் எப்படி 10 நாள் பீரியட்ஸ் ஆகுது, அதே போல் வந்து இந்த தைப்பூசத்திற்கு 48 நாள் கணக்கு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ வந்து உங்களுக்கு மார்கழி 1க்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மார்கழி 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும். சனிக்கிழமை சஷ்டி திதி வரும், அந்த நாளன்று ஸ்டார்ட் பண்ணணும். 21/12/2024 இந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 நாள் மட்டும் பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ மார்கழி 1க்கு முன்னாடி உங்களுக்கு டேட் ஆகிடுச்சு, அதாவது இப்போ மார்கழி 1 வரும்போது உங்களுக்கு ஒரு டேட் ஆகி 5 நாள் 6 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த நாளில் மார்கழி 6ல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு டேட் இல்லை, நான் அப்போ தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகி இன்னும் 10-15 நாள் தான் ஆகுது, எனக்கு நடுவில் வரும் அப்படி இருப்பவர்கள் மார்கழி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து விரதம் இருந்து சும்மா சாதாரணமாக விரதம் இருந்து எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் பண்ணுவோமோ அதே போல் பண்ணுறது தான் இந்த டேட்டு. நீங்கள் வந்து தைப்பூசத்திற்கு 48 நாள் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன், எனக்கு வந்து 10 நாள் பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் 48 நாள் பண்ண போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து 26/12/2024 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் மாலை போட்டிருக்காங்க, உங்களுடைய வீட்டில் வந்து ஆண்கள் மாலை போட போகிறாங்க, 48 நாள் தைப்பூசத்தன்று நிறைவு செய்யணும் அப்படின்னா 26/12/2024 அந்த டேட்டு தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதுதான் சரியாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி பதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆண்கள் வந்து வீட்டில் மாலை போட்டிருக்கிறாங்க, 26/12/2024 மாலை போட்டிருக்காங்க தைப்பூச நிறைவு நாள் அன்று. ஆனால் பெண்கள் எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுமே, நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்கள் மாலை போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பயும் போல் சமைத்து கொடுக்கலாம், ஒன்று தவறு கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது, உங்கள் அத்தை அம்மா யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சமைத்து கொடுக்கலாம் அந்த 5 நாள் மட்டும். இல்லை யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சமைத்து கொடுக்கலாம், அது ஒன்று தவறே கிடையாது, வேறு வழி நமக்கு கிடையாது. முருகன் சாமி தான், திருமணம் ஆன சாமி தான், அதனால் நீங்கள் வந்து பயப்பட ஒன்றும் தேவை கிடையாது. முருகன் சாமி பொறுத்தவரையும் இதற்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. என்னென்ன நம்ம வந்து கரெக்டாக நம்ம இதில் இருக்க வேண்டும் அப்படின்னா, நீங்கள் மாலை போட்டுட்டாலே வீடு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும், அசைவத்தை வந்து வீட்டில் எடுக்கவே கூடாது. அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் மாலை போடுறேன், எங்கள் வீட்டில் மற்றவங்க அசைவம் சாப்பிட்லாமா,
அப்படி சாப்பிடவே கூடாது. உங்களுக்கு தெரியாதா? மாலை போட்டால் நம்ம அடுத்த வீட்டில் கூட பச்சை தண்ணி கூட வாங்கி நம்ம குடிக்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து மாலை போடுவதுக்கு சாதாரணமாக விரதம் இருக்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். மாலை போட்டோம் அப்படின்னா நிறைய கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சும்மா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு 48 நாள் வழிபாடு செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ மாலை போடுறீங்க அப்படின்னா நம்பர் 1 நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது 48 நாளும் வீட்டில் வந்து தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக வீடு இருக்கணும். 48 நாள் மாலை போடுபவர்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். சாதாரணமாக விரதம் இருப்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கணக்கே கிடையாது. மாலை ஒன்று உங்கள் கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முருகன் சாமி மாலை போட்டாலே நீங்கள் வந்து பக்தர் கிடையாது, நீங்கள் ஒரு தெய்வம் மாதிரி, சரிங்களா? அதுதான் உண்மை. அதனால தான் மாலை போடுபவர்கள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கழுத்தில் நீங்கள் சுவாமிக்காக மாலை போட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சுவாமி மாதிரி தான். முருகன் சாமிக்காக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் முருகர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தாம்பத்திய உறவில் வந்து மாலை போட்டிங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறது. ஏன்னா நீங்கள் சாமி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் நீங்கள் இருக்கும்போது எப்படி நம்ம அந்த சுகமான வாழ்க்கையை நம்ம வந்து அனுபவிக்கக்கூடாது. நம்ம இறைவனுக்காக அந்த நாட்களில் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதாவது மாலை போட்டோம் அப்படின்னா அந்த 48 நாளும் இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மாலை போடணும். முதல் நம்பர் 1 வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அந்த 48 நாளும். 2வது அசைவ உணவு தொட்டு கூட பார்க்கக்கூடாது. 48 நாள் அசைவ உணவு சாப்பிடவே கூடாது. ஒரு வீட்டில் வந்து மாலை போடுபவர்கள் யாராவது ஒருவர் இருந்தாலுமே மற்றவர்களும் அந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது. இதுதான் சரியான முறை. மாலை போட்டீங்க அப்படின்னா யார் வீட்டில் போய்ட்டு நீங்கள் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. யார் வீட்டில் நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னா உங்களை மாதிரி யாராவது மாலை போட்டிருக்கிறாங்க, 48 நாள் மாலை போட்டிருக்கிறாங்கன்னா அவங்க சுத்தபத்தமாக இருப்பாங்க, அவங்களும் சரியான முறையில் கடைபிடித்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் சாப்பிடலாம். இப்போ மாலை போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் தண்ணீர் கொண்டு போயிடணும். அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். நம்ம ஒரு 4 இடத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும்போதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலேருந்து தண்ணீர் வந்து கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு நம்ம தண்ணீரை தான் குடிக்கணுமே தவிர மற்றவர்கள் வீட்டில் வந்து நம்ம புழங்கக்கூடாது அப்படிங்கிறத ஐதீகம் இருக்குது. இது நான் சொல்லலை, இது வந்து முறைப்படி இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என் மேலே கோச்சிக்கக்கூடாது. ஏன்னா மாலை போடுபவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாலை போடுவதற்கான உள்ள ஒரு மிராக்கள், அது ஒரு மாலை போடுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். மாலை போட்டாலே அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அதற்கு இதெல்லாம் இவங்க வந்து கடைப்பிடிப்பாங்க. அப்படி பிடிக்க போய் தான் அதெல்லாம் நமக்கு வந்து சரியாக இருக்கும். அதே போல் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. யாராவது தவறிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மாலை கழுத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அங்கே போகக்கூடாது. மாலையெல்லாம் கலட்டின பிறகு தான் அவங்கக்கிட்ட போய் நம்ம விசாரிக்கணும். அதுவரையே போகக்கூடாது. இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது. அது மாதிரி குழந்தை பிறந்து 30 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் பார்க்கக்கூடாது. 30 நாள் திட்டு இருக்கும், போகக்கூடாது. 1 மாதம் கழித்து நீங்கள் தாராளமாக போகலாம். பிறப்பு திட்டும் சரி இறப்பு திட்டும் இருக்கிற வீட்டுக்கு 30 நாள் ஆகிற வரை போகக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. மாலை கழுத்தில் இருக்கிற வரை போய் விசாரிக்கக்கூடாது. நீங்கள் மாலை கலட்டின பிறகு தான் போயிட்டு இறப்பை விசாரிக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, காலில் செருப்பு போடலாமான்னு கேட்டிருந்தாங்க. காலில் வந்து செருப்பு போடக்கூடாது. முதல்ல பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. பட் உங்களுக்குள்ள சூழ்நிலை, நீங்கள் வந்து இப்போ போலீஸாக இருக்கிறவங்க மாலை போட்டிருப்பவர்கள் செருப்பில் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும்போது செப்பல் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சில காரியங்களுக்கு தாராளமாக செப்பல் போடலாம். நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தப்பறம் அதை கழட்டிட்டு நீங்கள் வந்து செப்பல் வீட்டுக்குள்ளே இருக்கையில் போடக்கூடாது. நீங்கள் வெளியே வந்து அவசியமாக செப்பல் போட்டு போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கின்றது அப்படின்னா மட்டும்தான் போடணுமே தவிர மாலை போடுபவர்கள் செப்பலும் போடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. மாலை போடணும் அப்படின்னா நம்ம வெள்ளைலாம் அடிக்க தேவை கிடையாது. நம்ம ஏதாவது திருவிழாவுக்கு ஏதாவது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரினா தான் வெள்ளைலாம் அடிப்பாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து இதற்காக வந்து மாலைக்காகலாம் நம்ம வெள்ளை அடிக்கணும் இல்லை, அடிக்கணும் விருப்பப்பட்டோம் அப்படின்னா தாராளமாக அடிக்கலாம், ரொம்ப நல்லது தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து பெண்கள் வந்து மாலை போடுவது வந்து 48 நாட்கள் பார்த்தீங்கன்னா சாத்தியமாகாது. ஏன்னா நமக்கு நடுவில் வந்து பீரியட்ஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து 48 நாள் மாலை போட முடியாது. தைப்பூசத்துலேருந்து கடைசி ஒரு 9 நாட்கள் அல்லது 6 நாட்கள் அல்லது 11 நாட்கள் அல்லது 21 நாட்கள் இவ்வளோ தான் மாலை போட முடியும். இதற்கு மீறி உங்களால் மாலை போட முடியாது. நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். அதனால் பெண்கள் வந்து குறைஞ்சபட்சம் 21 நாட்கள் தான் மாலை போட முடியும். இப்போ நீங்கள் வந்து பெண்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, நான் வந்து மாலை போடணும்னு விருப்பப்படுறேன், என்னுடைய கணவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை போடுறதுல வந்து விருப்பம் இல்லை, என்னோடய அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, நான் மட்டும்தான் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து 48 நாள் நான் கணக்கு வச்சு தான் நான் மாலை போடணும்னு விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்களும் நீங்கள் 26/12/2024 வருது பார்த்தீங்கன்னா அந்த நாள் முதல் நாளே நீங்கள் வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். மாலை போட தேவை கிடையாது, விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி மாலை போட்டால் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அத்தனையும் நீங்களும் முதல் நாள்லேருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த கடைசி தைப்பூசத்திற்கு கடைசி 9 நாட்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த நாளன்று நீங்கள் கோவிலில் போயிட்டு மாலை போட்டுக்கோங்க. பெண்கள் போதும், 9 நாட்கள் மாலை போட்டால் போதும், அல்லது 11 நாட்கள் போட்டால் போதும், அல்லது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா 21 நாட்கள் கூட போட்டுக்கோங்க. கடைசி 21 நாட்கள் அது வந்து உங்களுடைய பீரியட்ஸ் கணக்கு வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். அது என்னால் சொல்ல முடியாது இல்லையா. கடைசி 9 நாட்கள் வேணால் இந்த டேட்டில் வருது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், அது நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். தை 21ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். 29ஆம் தேதி நமக்கு வந்து 48ஆவது நாள்னா 21ஆம் தேதி நமக்கு வரும். நீங்களே பார்த்து கவுண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 9 நாட்கள் மட்டும் போடுங்க, கடைசி 9 நாட்கள். பெண்களும் 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே மாலை வந்து கடைசி 9 நாட்கள் தான் போட வேண்டும். இல்லை நான் சும்மா சாதாரணமாக மட்டும்தான் நான் பூஜை பண்ண போகிறேன், நான் 48 நாளும் சுவாமிக்கு வந்து நான் வழிபாடு செய்யணும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மார்கழி 1 மார்கழி 6 அந்த டேட்டு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி 48 நாள் பண்ண போகிறீங்க ஃபுல்லாக அப்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த இது வந்து தைப்பூசம் 48 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்து நான் மாலை போட போகிறேன் அப்படி இருப்பவர்கள் இந்த டேட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நடுவில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் பார்த்தீங்களா, அதாவது இந்த 48 நாள் வந்து மாலை போட்டு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து 48 நாள் போட முடியாது, கடைசி 9 நாட்கள் மட்டும்தானே போட முடியும். அவங்க வந்து நடுவில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை பண்ண முடியாது, சுவாமிக்கு விளக்கு ஏற்ற முடியாது. ஆனால் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து நீங்கள் விளக்கு மட்டும் தான் ஏற்ற முடியாது தவிர மற்றபடி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் விரதம் இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அனைத்தையுமே நீங்கள் இந்த பீரியட்ஸ் டேட்லேயும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து விளக்கு மட்டும் தான் ஏற்ற முடியாது. இதே மாதிரி நீங்கள் வந்து 48 நாள் போயிட்டு நீங்கள் சுவாமியை வழிபாடு செய்துட்டு வாங்க. இன்னமும் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ தைப்பூசத்திற்கு நாட்கள் இருக்குது, 26/12/2024 வரை இன்னும் நமக்கு டைம் இருக்கின்றது. என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க, நான் அதற்கான முழு பதிவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கமெண்ட்டில் வந்து ஒரு வரி மட்டும்தான் என்னால் டைப் பண்ண முடியும், அதற்கு மேலே டைப் பண்ண முடியாது. அதற்கான கேள்விகள் கேட்டு வைங்க, நான் மொத்தமாக படித்து நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பதிவாகவே நான் கொடுக்குறேன். கமெண்ட்டில் வந்து சிம்பிளாக கேள்வினா சிம்பிளாக நான் பதில் சொல்லிடுவேன், பெரிய பெரிய கேள்வினா நான் பதிவு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்து வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா அப்படின்னா, விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு வேளை உணவு சாப்பிடலாம், இல்லைன்னா 2 வேளை உணவு சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் பட்டினியாக இருக்கலாம். காலை எழுந்த உடனே தினமும் தலை குளிக்க வேண்டும். மாலை நேரம் வந்து நீங்கள் தலை குளிக்கணும் அவசியம் இல்லை, உடம்புக்கு மட்டும் குளித்தா போதும். தினமும் ஒரு முறை நம்ம தலை குளிக்க ஆகணும். காலையில் எழுந்த உடனே தலை குளிக்கணும் முக்கியமாக. இப்போ வந்து பச்சை தண்ணியில் குளிக்க முடியாதுன்னா லைட்டாக சுடுதண்ணி வச்சுக்கோங்க, சுடுதண்ணி வச்சு குளிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலை போட்டாலே தினமும் தலை குளிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு, சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிங்க, இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் குளிங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் மட்டும்தான். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தெல்லாம் நீங்கள் இப்படி குளிக்காமல் இருக்கக்கூடாது. மாலை போட்டாலே தினமும் தலை குளிக்கணும், காலை நேரத்துலேயே குளிக்கணும், மாலை நேரத்தில் உடம்புக்கு மட்டும் குளிக்கலாம். எண்ணெய் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 48 நாள் அப்படிங்கிறப்போ எண்ணெய் வைக்காமல் இருந்தால் தலை எண்ணத்துக்கு ஆகுறது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து எண்ணெய் வைக்கலாம். காலையில் தலை குளிக்க போகிறீங்க, மாலை நேரம் இல்லை மதிய நேரம் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வைக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வச்சாலே போதும். தினமும் எண்ணெய் வைக்கலாம், ஒன்று தவறு கிடையாது. சும்மா லைட்டாக மட்டும் வைக்கலாம், எண்ணெய் வைக்காமலாம் இருக்காதீங்க. முடி ரொம்ப ட்ரை ஆகிடும், பிற முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். முருகன் கோவிலுக்கு தினமும் போகணுமான்னு கேட்டிருந்தீங்க. உங்களுடைய விருப்பம். முதல் நாள் போயிட்டு மாலை போட்டுட்டு வாங்க. பிறகு அதற்கப்புறம் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ செவ்வாய்க்கிழமை இல்லை அவருடைய உகந்த நாள் வரும் பார்த்திங்களா, சஷ்டி மற்றும் கிருத்திகை அந்த நாளன்று போகலாம். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போகலாம். தினமும் போகணும் அப்படி இல்லை. வீட்டில் வந்து காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றணும். விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஒன்று பாடுங்க, அப்படி இல்லைன்னா டிவியில் போட்டு விட்டுருங்க.
தினமும் அவருடைய நாமங்கள் சொல்வது ரொம்ப நல்லது. 48 நாளும் அவரையே நினைத்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வந்து கோபப்படக்கூடாது. மாலை போடுபவர்கள் கோபப்படக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதனால தான் இந்த மாலை போடுவதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் வந்து மாலை போட்டுட்டு தகாததெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கும், நிறைய பேருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்மளால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா தான் மாலை போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாட்கள் மாலை போடணுமோ அத்தனை நாட்கள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 48 நாள் போட முடியல அப்படின்னா 9 நாட்கள் மட்டும் மாலை போட்டுக்கலாம். ஆண்களும் சரி 9 நாட்கள் மட்டும் மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களால் வந்து சரியாக கடைபிடிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் 48 நாட்கள் போடணும். அப்படி இல்லைன்னா 9 நாட்களே போதும். அதுதான் எல்லாருக்குமே வந்து எளிமையாக இருக்கும். யாரெல்லாம் முடியாதோ அவர்கள் மட்டும் 9 நாட்கள் போடுங்க. முடியும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே 48 நாள் போட்டு முருகனை சிறப்பாக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா முருகன் வந்து 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார். மாலை போட்டு வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம். அதே போல் உடுத்துகிற துணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பச்சை நிறத்தில் இருக்கணும். காவி ட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுதான் பயன்படுத்தணும். இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற சேரீ, அப்புறம் சிவப்பு கலரில் சேரீ இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சேரீ பயன்படுத்தலாம். பச்சை நிற சேரீ பயன்படுத்தலாம். இப்போ சேரீ கட்ட முடியாதவர்கள், சின்ன பொண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா சுடிதார் போடலாம். மஞ்சள் சுடிதார், சிவப்பு சுடிதார்லாம் இருக்கும், கடையில் இருக்கும் நமக்கு. அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நைட்டி இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. அதற்கு உகந்த ட்ரெஸ் மட்டும் தான் போடணும். மஞ்சள் நிற கலரு, சிவப்பு நிற கலரு வந்து இந்த சுடிதார் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தாவணி கட்டலாம். அப்படி இல்லைன்னா சேரீ கட்டணும். இந்த மாதிரி தான் கட்டணுமே தவிர நைட்டி போடக்கூடாது. மாலை போட்டிருப்பவர்கள் நைட்டி போட்டுட்டு கைலி கட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. மாலை போட்டுப்பவர்கள் வந்து அந்த காவிக்குள்ள ட்ரெஸ் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். ஒன்று நீங்கள் வேஷ்டி கட்டணும், அப்படி இல்லைன்னா துண்டு போட்டுக்கிடணும். இப்போ நீங்கள் சட்டை வந்து கலர் சட்டை போடலாம்னா தாராளமாக போடலாம், ஒன்று தவறு கிடையாது. இப்போ வந்து நீங்கள் மஞ்சள் நிறத்துலையோ அல்லது பச்சை நிறத்துலையோ அந்த வேஷ்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த காவி ட்ரெஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை நீங்கள் போட்டு மேலே சட்டையோ அல்லது டிஷர்ட்டை போட்டுக்கலாம். அதே போல் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து நீங்கள் மஞ்சள் சேரீ கட்டலாம், சிவப்பு சேரீ கட்டலாம், பச்சை நிற சேரீ, அப்புறம் வந்து சுடிதார் போடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தாவணி பவர் சட்டை கட்டலாம். அடுத்து என்ன இருக்குது, அவ்வளோதான். இந்த துணியை தான் நம்ம உடுத்த முடியும். மற்ற ஃபேன்சி ட்ரெஸ்லாம் நம்மளால் போட முடியாது. இப்போ வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் எப்பயும் போல் சுடிதார் போடுவீங்களா பார்த்தீங்களா, அதை போட்டுக்கோங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றிடணும். சுவாமிக்குள்ள ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போடணும். நம்ம வந்து இப்போ வந்து யூனிஃபார்ம் நீங்கள் போடுறீங்க, இப்போ டீச்சராகவே இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு செட் சரி மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்குன்னா அந்த சரி நீங்கள் கட்டிட்டு போங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து சாமிக்குள்ளே ட்ரெஸ் போடணும். அதே போல் தான் எந்த ஒரு மற்ற ஒர்க்கு யூனிஃபார்ம் ஒர்க்கு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு காக்கி கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட, இப்போ டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்னா கூட மஞ்சள் கலர் துண்டை கழுத்தில் போட்டுக்கிடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து மற்ற ட்ரெஸ்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. சுவாமிக்குள்ள ட்ரெஸ்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ட்ரெஸ் தான் யூனிஃபார்ம் தான் போட்டாகணும். யூனிஃபார்ம் போடும்போது மஞ்சள் கலர் துண்டு மட்டும் கழுத்தில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை கலர் துண்டு அல்லது சிவப்பு கலர் துண்டு, ஏதாவது ஒன்று காவி ட்ரெஸ்ஸுக்குள்ளதை நம்ம போட்டுக்கிடணும். அப்படி போட்டாலே போதும். முடிந்த அளவுக்கு வந்து செப்பில் வந்து முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். முடியாத சூழ்நிலைக்கு மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம், தவறில்லை. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை போட போகிறீங்க அப்படின்னா மாலை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேயும் கேளுங்க, என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கேளுங்க. யூடியூப்பில் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து நம்மளை சுற்றி யாராவது மாலை போட்டிருப்பாங்க இல்லையா 48 நாளுக்கு, அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா கேளுங்க. அதே மாதிரி பூசாரிகிட்ட போய்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டோம் அப்படின்னா அவங்களே எல்லாம் சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு முறைக்கு 4 முறை நல்லா விசாரித்து அதற்கப்புறம் 48 நாள் மாலை போடுவதை வந்து முடிவு பண்ணுங்கள். இல்லைன்னா கடைசி 9 நாட்கள் மட்டும் நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.